ஹாய்! இன்னைக்கு முருங்கை இலைய வச்சு நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து போட்டு அது ஒரு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா மல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த வெங்காயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்ப ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம முருங்கை இலைய வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து திருவி அதை கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைனா அரைச்சிடலாம். ஸோ இதாங்க நம்ம முருங்கை இலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் அப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்க.